வாத்தியாரியா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணு இல்ல, என் புஜ்ஜிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா? நாய்க்குட்டிக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்காத நானே. ஐயோ, என் புஜ்ஜி வாயில்லா ஜீவன் இல்லங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறப்பொண்ணு. முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்குறியா? தமிழை நோச்சிருவான். இதான் எங்க மாமா கடை. இந்த டப்ஸா தான் எங்க மாமா. இவர் தான் தமிழ் வாத்தியார். உங்க மாமா யாரை பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி என்னையா புஜ்ஜி பஜ்ஜி ஹோட்டலா எடுத்தீங்க? செல்லம்மா புஜ்ஜி. குழந்தை அம்மா அம்மா நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு தான் நான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்த பாஷை தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி రండి బావా ఈ కొత్త మనిషి దగ్గర ఏమీ చెప్పావే నాకేమీ అర్థం కాలేదు చెప్పు చెప్పుయా చెప్పறேன் அது ஒண்ணு இல்லம்மா வாத்தியாரு கொட்டேஸ்டாரு ராசி ఓ గురిగారు பத்தியா எப்படி பிடிச்சிக்கிச்சு அங்கதான் நானு என்னம்மா பண்ணன ఇది గురిగా నమస్కారండి எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யண்டி சின்ன பாண்டி இல்ல தெலுங்குடி தெலுங்கு மை வாய் வாத்தி இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க இந்தாங்க தட்சணை 11 ரூபாய்க்கு 15 காசு குறைவா இருக்கு என்ன கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா அதெல்லாம் இல்ல மாத்தி உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும் அதை என் மாப்பிளை கண்ணால பாக்கணும் அந்த பச்சை மண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு என் கையில கொடுத்துட்டீங்கல்ல கட்டிடுறேன் விடுங்க சின்ன பாண்டி உங்களை கட்ட வைக்கிறேன் மை வாய் பாருமா உனக்கு உட்காரவே தெரியல ஜனம் உனக்கு சொல்லி தரமா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சேன் என்ன தப்பா நினைப்பாங்க ஒழுங்கா உட்காரு ஐயா இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒழுங்கா உட்காரல உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன் ஏமீரா ఇక్కడ చూడు నాన్న నేను చూடுறேம்மா படி ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு ஐயா ஒன்னும் ஒப்பனை கூடாதுமா அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு நேற்று பார்த்து எங்க விட்டேன் அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்மள எங்கேயோ கொண்டு போய் விட்டு படுக்குது நீ புது பாடம் அம்மா சொல்லு பாடம் అంటే అది కాదు ரொம்ப நல்லா இருக்குது ஆனா வம்பு ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கலாம் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கலாம்னு வாங்க உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது ஆப்பிள் சொல்லு பாருங்க అది నాకు ఇష్టం లేదు మీకు ఇష్టం నువ్వే తిన్ను நானே தின்றதா பெரிய பெரிய ஐட்டம் வேணாம் ஒரு சின்ன ஐட்டம் இலை சொல்லு பாக்கலாம் అది కాదు அதை இப்படி கூட சொல்லலாம் வாத்தி நான் அப்ப இருந்த என் 2 கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன் என் பொண்ணுக்கு ஏடா கூடத்தனமா எதையோ சொல்லி கொடுக்கறேன் அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா அதைத்தான் முயற்சி பண்றேன் முடியலையே இந்த பார் புஜ்ஜி உனக்கு தமிழ் வருது ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது உனக்கு தமிழ் பழியிருந்து வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன் அந்த குரல் மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு பதில் நீயே வாத்தியார் ஆயிடலாம் பாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன் எங்க சொல்லுமா உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க நீ தான் சொல்லணும் சத்தமா சொல்லு அகர பாரு நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன் ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன் 4 தடவை சொல்லி கொடுப்பேன் 4 தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா 5வது தடவையும் சொல்லி கொடுப்பா ஏமீரா வாத்தி கொட்ட ஒத்தையா கொட்ட ஒத்து கொட்டலேதையா கொட்டலேது புஜிமா నువ్వు நல்ல பொண்ணு வழியாத அப்பா கண்ணா சிந்திக்கிறியா எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆயிட்டா இந்த பாரு
நீ மட்டும் பெரிய ஆள் போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்கள சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ, டேய், ஓடுடா. ஈராப்புல வீசிட்டோம்னா நாளைக்கு நாமெல்லாம் வெறுங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது? உனக்கு நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து செக் பேசினாரு. என்னது? கால் மேல கால் போடுறதா? என் காலை என் மேல போடுறதுதான் மரியாதை. உன் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேலை. எடு. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன். இந்த ஐயா அந்த 15 பைசா. என்ன பைசா சிவப்பா இருக்குது? திருஷ்டி பூசணிகள் எடுத்தியா? அது இல்ல புண்ணாக்கு. போன போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துருது. தப்பி தவிர நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா కథలు ఎన్ని విడలాయే అప్పుడు ఒక కథే சொல்லுது. நான் எங்க வீட்டு பக்கம் வர்றது? గురుగారు మీరు ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు? ఇనిమే నేనే మీ ఇంటికి వచ్చేస్తాను. మీకెందుకు గొడవ? பாத்தியா, ஓ எதிரிக்கே என்ன குறவா படவானது. நான் எப்படியா பாடம் நடத்துறேன்? யோ வாத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற நாள் குறிச்சிட்டேன். எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா என் பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆரம்பிச்சிடு பாடத்தை. போ. போட்டாம வாசல்லையே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். గురుగారు என்ன మీకు నా మీద ఇష్టం లేదా? உன் மேல இஷ்டம் இல்ல நீ அவனா சொல்லுவானா? நீ மட்டும் தமிழ்ல மாట్లాடு, அப்புறம் என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் இஷ்டம் தன்னால வந்துடும். அந்த சல்பட்டா சொன்ன சரியா போச்சு. மாமா மங்காங்க அப்பா நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ. ஐயோ, அப்பா வெளிய மக உள்ள, உள்ள வெளிய. சரியான மங்காத்தா குடும்பம் போல இருக்கு. மாமு மங்கா வெளியவா, மங்கா வெளியவா. இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க. மங்கா பைட்டிக்கிறா, மங்கா பைட்டிக்கிறா. அப்பனும் மாமனும் பிளாஸ்டிக் சமையலாம் போற மாதிரி கூவ ஆரம்பிச்சானுங்க. கிளம்பு. என்ன இது இழுப்பு வந்துருச்சா? சின்ன பாண்டி, மங்கா மை வாய்ஸ், மை வாய்ஸ். பாடமாயா சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள பாடுற. தட்ஸ் குட். மங்சி கம்மியா சின் பாண்டி, இனிமேந்து நீ மங்காக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும். மங்கா, you follow me? நானே கொஞ்சம் நேரத்தோட வரப்படாது. என் பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா? ஏங்க, நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கிறேன்? அது இல்லைங்க, சுத்துப்பட்டு 10 கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு. எத்தனை பொண்ணு கவனிச்சு வர வேண்டியிருக்கு? கோவிச்சுக்காத வாத்தியாரு. என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளட்ட ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துரும். அது என்ன நகை பொட்டியா? பொட்டி. சேவிங் செட்டா? இல்லீங்க, அது வந்து எங்க குடும்ப பொட்டி, பரம்பரை பொட்டி, ஒரே ஒரு பொட்டி. அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி. ஒருவேளை சமப்பட்டி என்னமோ, நமக்கு எதுக்கு அது? அது என்ன தவளுக்கார மாதிரி கையில உர? உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல, இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன். புரிஞ்சுமா? எவரு வச்சினா சூடு? గురుగారు வந்துட்டார், గురుగారు வந்துட்டார். குருகார் வந்துட்டாரா? ஏன் சொல்ல மாட்டா? ஓ, நீ குருகார் வந்துட்டாருன்றியா? பாத்தியார் வந்துட்டார் அப்படி செப்பு. ஓ, பாத்தார் பாத்தார். கையில தட்டு. கையில என்ன தட்டா? நான் இன்னும் அந்த நிலைமைக்கு போலையே. ஓ, கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய கடமா. நேத்து எங்க வீட்டுல இதே மாதிரி தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் இல்ல, கை எண்ணெய் பசியா இருந்தது. வீணா போதுன்னு தொடச்சேன், சுட்டுருச்சு. ஐயோ பாவம். பாத்தியார் பாத்தியார், நீங்க காலையில இருந்து பத்தினியா? காலையில இருந்து பத்தினியா? நான் எப்பவுமே பத்தினிதாமா. ஓ, இன்னைக்கு பூரா நான் பத்தினியான்னு கேக்குறியா? ஆமா, பசிக்குது. நீ ஏதாவது வச்சிருக்கியா? என்னது கலர் கலரா ஒரு வித்தியாசமா இருக்கு? இது ஆந்திர தோசை கோங்கர சட்னி. பாத்தியா, தோசையிலேயே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, எங்க ஊர்ல குழிப்பணியாரெல்லாம் இருக்குது, உங்க ஊர்ல அதெல்லாம் இருக்காதே. మీ దండ పనికి చాలా బాగుందండి, తినండి. இதான் கை கெட்டது வாய் கெட்டலங்கிறது. இப்ப எப்படி திங்கிறது? காப்புரமு 2 ஆஹா, నిన్న సత్యమే. ఆహా, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே.
சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த மாமா, எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. உன் பொண்ணு என்னடா நான் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இந்த ஊர் ஜனங்க என்ன தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தரேன் என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க. இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறதில்ல, எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன். மாப்பிள என்ன சுட்டுடாதீங்க. என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தல தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன். அதுல சுடுங்க மாப்பிள, இதுல சுட்டு என்ன கொண்டுடாதீங்க மாப்பிள, கொண்டுடாதீங்க. இந்த ஜுஜ்பி வேலை என்கிட்ட வேணாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேணாம் மாப்பிள. ஊரை கூட்ட போறேன், பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன். இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே 10 பேருக்கு முன்னாடி சிங்க் சிக்கா சிங் டங்கு டக்கா டங்குன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் உன் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா? ஐயோ, கால்ரா விட காரியம் பண்ணிட்டோமா? என்ன காரியம் சேசாவு மருது? மை வைஃப் மாமா, காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க. ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு. அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். மங்கா, நான் చెప్తాను కరెక్టా? అవునా? బాగా చెప్పిన చాలా కరెక్ట్. మామా, అప్ప ఎంగ్ల ఆశీర్వాదం